அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இயேசு பகைவர்களாலையும் எதிரிகளாலையும் உடம்பு முழுக்க காயத்தை பெற்று துயருற்றார். ஆனால் இயேசுடைய அருளால் இந்த புனிதர் 5 திருக்காயங்கள் கிடைக்க பெற்றார். அந்த 5 திருக்காயங்களோடு அவர் எண்ணற்ற பணியை செய்திருக்கிறார். நற்செய்தி பணியை செய்திருக்கிறார், எளியவர்களுக்கான பணியை செய்திருக்கிறார். அதோடு கூட திருஹ்ருதய ஆண்டவரின் பக்தியையும் பரப்பி இருக்கிறார். யார் அந்த புனிதர்? திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை எவ்வளவு சிறப்பாக இவர் பரப்பி இருக்கிறார். இதைத்தான் இந்த காணொளியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திருஹ்ருதய பக்தியை பரப்புகிறவருடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் இயேசு. எனவே இதை காண்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திருஹ்ருதய பக்தியை அறியவும் திருஹ்ருதய ஆண்டவர் வழியாக ஆசீர் பெறவும் உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருஹ்ருதய பக்தி திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரம் பின்னி பிணைந்து வந்துகிட்டு இருக்குங்கிறதான் இந்த ஜெபத்தொடரில் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 19வது வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 1887வது வருஷம் இத்தாலி நாட்டில் இந்த குழந்தை பிறந்தது. பெற்றோர் அந்த குழந்தைக்கு பிரான்சிஸ் அப்படின்னு பெயர் வைத்தாங்க. பிரான்சிஸ் அசிசியாருடைய நினைவா. அந்த பிரான்சிஸ் அசிசியார் தன் குழந்தையோடு உடன் இருப்பார், வழி நடத்துவார் அப்படிங்கிறதுனால தான் அந்த பெயரை கொடுத்தாங்க. நம்முடைய குடும்பங்களையும் பாருங்களேன், புனிதர்களுடைய பெயரை பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. ஏன்னா அந்த புனிதர்கள் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, பரிந்து பேசுவார்கள் சொல்லிட்டு. ஆனா ஏனோ புனிதர்கள் பெயர் கொண்டவர்களே தங்களுடைய வாரிசுக்கு அந்த புனிதர்களின் துணையை கொடுக்க மறுக்கிற துயரத்தையும் அவலத்தையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். சரி, அதை விடுங்க. பிரான்சிஸ் அசிசியாருடைய பாதுகாவல்ல இந்த குழந்தை வளர தொடங்குது. ரொம்ப ஏழ்மை. ஆனாலும் பின்னாளில் அந்த குழந்தை சொல்லுது, நாங்கள் அவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் மற்ற பலருக்கு கிடைக்காத சில ஆசீர்வாதங்களை கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு அந்த குழந்தை அவ்வளவு நன்றியோடு பின்னால நினைச்சு பார்க்குது. இந்த குழந்தை சிறு வயதுல இருந்து நற்கருணை மேல் அவ்வளவு பெரிய மரியாதையும் பக்தியும், அன்னை மரியாள் அதிலும் குறிப்பா விடுதலையின் தாய் அவர் லேடி ஆஃப் லிபர்ட்டி மேல அவ்வளவு பக்தி. ஆக நற்கருணை ஆண்டவரோடும் அன்னை மரியாளின் துணையோடும் பயணிக்கிற இந்த குழந்தைக்கு இறை அழைத்தல் வருகிறது. துறவு மடத்திலே சேருகிறார். துறவு மடத்திலே அவர் எடுத்துக்கொண்ட பெயர் பியோ. இத்தாலி மொழியில் பியோ, லத்தீன் மொழியில் பயஸ், தமிழ் மொழியில் பத்திநாதர். ஆனால் பொதுவா இவர் தந்தை பியோ அல்லது பாதிரே பியோ அப்படிதான் அழைக்கப்படுறார். பாதிரே பியோ குருத்துவ அருட்பொழிவு பெற்ற பிறகு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இயேசுவின் திருஹ்ருதயத்தை தன்னுடைய வாழ்வியலாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார். அது என்ன வாழ்வியலாகவே? பொதுவா இரக்கத்தின் ஆண்டவருக்கு தினந்தோறும் 3 மணிக்கு ஜெபம் சொல்ற பழக்கம் பலருக்கு உண்டு. ஆனா திருஹ்ருதய ஆண்டவருக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நவநாள் ஜெபம் பலரும் சொல்லுவோம். ஆனா பாருங்க, தந்தை பியோ அவர்கள் தினந்தோறும் இயேசுவின் திருஹ்ருதயத்துக்கு நவநாள் சொல்லி இருக்கிறார். யாரெல்லாம் அவர்கிட்ட ஜெபிக்க கேட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் தினந்தோறும் தான் ஜெபித்த திருஹ்ருதய ஆண்டவர் நவநாளில் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறார். அதனால யாருக்கெல்லாம் ஜெபித்தாரோ அவங்க நிறைய புதுமைகளையும் அனுபவிச்சிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க. சரி, இயேசுவின் திருஹ்ருதயமே தன்னுடைய வாழ்வியலாக மாறிய பிறகு அந்த இயேசுவின் திருஹ்ருதயத்திடம் இருந்த அன்பை இவர் வாழாமல் இருப்பாரா? வாழ்ந்து காட்டினார். அந்த அன்பை எப்படி வாழ்ந்து காட்டினார்? 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு நிறைய மக்கள் இத்தாலியிலே நோயுற்றார்கள் அல்லது போரினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதிகள், வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் வாழ்ந்த அந்த இடத்துல ஒரு மருத்துவமனை கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட நன்கொட வாங்குறாரு, மருத்துவமனையும் கட்டுறார். அந்த மருத்துவமனையின் பேர் என்னன்னு தெரியுமா? துயருறுவோர் ஆறுதல் பெறும் இல்லம். பேரே அழகா இருக்குல்ல, துயருறுவோர் ஆறுதல் பெறும் இல்லம். அந்த மருத்துவமனை இன்றைக்கு இத்தாலியிலேயே பெரிய மருத்துவமனையா வளர்ந்திருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளையும் சுகங்களையும் அந்த மருத்துவமனை கொடுக்குது. தந்தை பியோ அவர்கள் தன்னுடைய அன்பை அவ்வாறு வெளிக்காட்டினார். தந்தை பியோ வாழ்ந்த அந்த இடத்தையும் அழியாத அவரது உடலையும் நான் பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு காணொளியில் நான் பேசியிருக்கிறேன். அந்த லிங்கையும் நான் முதல் கமெண்டிலே வைக்கிறேன். பார்த்து ஆசீர் பெற உங்களை வேண்டுகிறேன்.
அது மட்டுமல்ல, இயேசுவின் திரு இருதயத்தை தன் வாழ்வியலாக கொண்ட பிறகு இயேசுவிடம் இருந்த அதே தியாகத்தையும் அவர் வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய ஜபத்தின் வழியாக, தன்னுடைய வாழ்க்கை வழியாக முழுக்க முழுக்க தியாகத்தை வாழ்ந்து காட்டியவர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக திரு இருதயம் ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறது. ஆக இயேசுவின் திரு இருதயத்தை தன்னுடைய வாழ்வியலாக கொண்ட தந்தை பியோ அவர்கள் ஆன்மாக்களை மீட்டெடுக்கிற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அதனால தான் அவர் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தை இயேசுவின் இருதயத்துக்குள் மறைத்து வையுங்கள் அப்படிங்கிறார். உங்களுடைய இருதயத்தை இயேசுவின் இருதயத்துக்குள் மறைத்து வையுங்கள். இயேசுவின் திரு இருதயம்தான் உங்களுக்கு அடைக்கலம், அதுதான் உங்களுக்கு கற்பாறை, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், இயேசுவின் திரு இருதயமும் உங்களுடைய இதயமும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக ஆன்மாக்களை மீட்டெடுக்க விரும்பிய தந்தை பியோ அவர்கள் நம்முடைய இதயத்தை இயேசுவின் இதயத்துக்குள் மறைத்து வைக்க சொல்கிறார். அதோடு மட்டும் அவர் இல்லை, அதற்கு மேலாக ஒன்று செய்கிறார். அதாவது நம்முடைய இதயத்தை இயேசுவின் இதயத்தோடு மறைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என சொல்லுகிறார். பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னாலே ஜான் மரி வியானியை முதல்ல நினைப்போம் நம்ம. ஆனா தந்தை பியோ அவர்கள் சொல்லுகிறார்கள், சாத்தானில் பிணைக்கப்பட்டிருக்கிற மனித ஆன்மாக்களை மீட்டு நான் இயேசுவிடம் ஒப்படைக்க வேண்டும். அதனால எனக்கு ஓய்வே இல்லாமல் நான் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெறுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஆன்மாக்கள் சாத்தானால் பிணைக்கப்பட்டிருக்கிறது, அதை பிரித்து விடுவித்து இயேசுவிடம் ஒப்படைக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், அப்ப அதனால அவர் பாவ சங்கீர்த்தனத்துக்கு வந்த எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்தாரா அப்படின்னு. இல்ல, அவருடைய வரலாறை வாசிக்கிற பொழுது உண்மையிலே அதிர்ச்சியா தான் இருந்தது. அப்படியெல்லாம் ஒரு ஃபாதர் உங்க பங்குல இருந்தாருன்னா மறுநாள் ஊரே ஒட்டு மொத்தமா சேர்ந்து அந்த சாமியாரை மூட்டையை கட்டி மறைமாவட்டத்துக்கு அனுப்பி விட்டுருவீங்க. ஆனா தந்தை பியோ அவர்கள் ஒப்புரவு அருளடையாளத்தில் அமர்கிற பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வயதானவர்களை 5 ஆண்டுகள் பராமரித்த யுசேஃபுஸ் என்ற ஒரு குருவானவர் சொல்கிறார். அவர் தந்தை பியோ அவர்களை 5 ஆண்டுகள் பராமரித்தவர். அவர் சொல்லுகிறார், பாவ சங்கீர்த்தனத்துக்கு வருகிறவர்கள் 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். என்னது? முதலாவது, வருகிறவர் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பிலிப்பைன்ஸ்ல இருக்கும் பொழுது ஒரு முறை திருப்பள்ளி முடிச்சுட்டு வர்றேன், ஒரு அம்மா வந்தாங்க, ஃபாதர் பாவ சங்கீர்த்தனம். சரிம்மான்னு உட்கார்ந்துட்டேன். முழங்கால் போட்டுருக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே சொல்லல. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல ஃபாதர், நான் வந்தேன், பூசை முடிச்சு நின்றுக்கிட்டு இருந்தீங்க, நீங்க சரி சும்மா நினைக்கிறீங்க, அதனால பாவ சங்கீர்த்தனத்தை கேட்க சொல்லலாம்னு வந்தேன் ஃபாதர். சரிம்மா சொல்லுங்கம்மா. இல்ல ஃபாதர், எனக்கு ஒண்ணுமே இல்லை ஃபாதர். ஆக அந்த அம்மா வர்றாங்க. இவ்வளவுக்கும் அங்கே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒப்புரவு அருட்சாதனம் உண்டு, எல்லா வியாழக்கிழமையும் உண்டு, நாங்க இருந்த பங்குல எல்லா வெள்ளிக்கிழமையும் உண்டு. ஆனாலும் நான் வந்து பார்த்தேன், நீங்க இருந்தீங்க, நான் வந்தேன். உண்மையை நம்ம சொல்லலை. சரிம்மா எந்திரிச்சு போங்கம்மா, நீங்க ஜெபம் பண்ணிட்டு தயாரிச்சுட்டு வாங்கம்மான்னு அனுப்பிவிட்டேன். ஆக இங்க பாதிரி பியோ அவர்களுக்கு அதுதான். முதல்ல வரும் பொழுது தான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை அந்த நபர் ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கடவுளுடைய 10 கட்டளையை நான் மீறி இருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, மனமாற தான் தயாராக இருக்கிறேன் என்பதையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 3 இருந்தா தான் அவர் பாவ மன்னிப்பு கொடுப்பார். கேட்பாரு முதல்ல. இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு கதவை மூடிடுவார். இது நடந்திருக்குது, நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அதே போல நான் வாசித்தேன், அவர் பாவசேகன் தொட்டியில் உட்கார்ந்து இருக்கிறாரு, பாவசேகன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் வரிசையில் இருக்கிறவர்கள் அதற்கான எந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம, அதை பத்தி அதோட மகிமையை உணராம பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு நின்றாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து முழங்கால் படியிடுகிற பொழுது எந்திரிச்சு போங்க, தயார் பண்ணணும், நாளைக்கு வாங்க அனுப்பி விட்டுருவார். இப்படியே நடந்திருக்குது. ஆக எந்த அளவிற்கு அவர் கனிவோடும் இரக்கத்தோடும் இருந்தாரோ அந்த அளவிற்கு அந்த ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டும். இயேசுவின் திரு இருதயம் விரும்பிய அந்த ஆன்மாவை மீட்டெடுக்கிற நற்செய்தி பணியை தான் திறம்பட செய்ய வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். இரண்டாவது மிக முக்கியமாக அவர் செய்தது, தந்தை பியோ அவர்கள் குருத்து அருள்பொழிவு பெற்று சில வாரங்களிலேயே அவருக்கு 5 காயத்துக்கான அறிகுறிகள் தென்பட்டு விட்டன. யார்கிட்டையும் சொல்ல முடியல. வீட்டுக்கு போறாரு, கையெல்லாம் மறைச்சு வைக்கிறாரு, என்னென்னமோ நடக்குது. ஆனாலும் அந்த துயரத்தோடு தான் அவர் வாழ்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது முழுமையாக வெளிப்படுகிறது. அந்த வேதனை யோசிங்கள, எப்பொழுதும் கையிலே வேதனையோடு இருக்கக்கூடியது.
அந்த வேதனை இருந்ததாலேயே நிறைய பேர் அவரை பார்க்க வந்ததாலேயே இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமல இவர் பாவசங்கத்திலும் கேட்கக்கூடாது, மக்களை பார்க்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருந்தார் அவருடைய சபை குருக்களால். ஆனாலும் கூட அந்த இயேசுவின் திரு காயங்களில் அந்த வேதனை அனுபவித்தார். தந்தை பியோ அவர் சொல்வார்கள், இயேசுவே நான் ஒரு அற்ப பிறவி, இந்த அற்ப பிறவியின் உடம்பில் ஏன் இந்த அதிமிக காயத்தை உம்முடைய அளப்பெரிய அந்த வெளிப்பாட்டை இந்த உடலில் காட்டுகிறேன், நான் குழப்பத்தோடும் அவமானத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று வேதனைப்படுவார். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் திரு இருதயத்தை நாம் உண்மையிலேயே அனுபவிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் திரு இருதயம் அனுபவித்த துயரையும் தானே அனுபவிக்க வேண்டும். அந்த இயேசுவின் திரு இருதயம் அனுபவித்த துயரத்தை நாம் தியானத்தில் அனுபவித்தால் மட்டும் பத்தாது, சில நேரங்களில் உடல் ரீதியாகவும் நம்முடைய உறவு நட்பு ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சில நேரங்களில் நாம் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆனால் நாம் திரு இருதய ஆண்டவரை நம் வாழ்வியலாக கொள்கிற பொழுது, அந்த திரு இருதயத்தின் துயரத்தை நாம் அனுபவிக்கிற பொழுது நாம் ஆசீர்வாதத்தை தான் சுமந்து கொள்கிறோம். தந்தை பியோ அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை தான் சுமந்து கொண்டார். ஒரு குருவானவர் அந்த புத்தகத்தில் வாசித்த புத்தகத்தில் எழுதுகிறார், நம்ம இந்த கார்பன் பேப்பர் வச்சிருக்கிறோம்ல, மேலே பேப்பர் வச்சு கீழே கார்பன் பேப்பர் வச்சு அதுக்கு கீழே ஒரு தாள் வச்சு அப்படி எழுதுற பார்த்தீங்களா, அதை ஊமையா எடுத்து அந்த ஃபாதர் சொல்றாரு, எப்படி ஒரு கார்பன் பேப்பர் இருக்கிறதோ அதே போல இயேசுவுடைய துயரத்தின் கார்பன் பேப்பர் போல தன் வாழ்நாளில் முழுவதுமாக வாழ்ந்தவர் தந்தை பியோ அவர்கள் என்று சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இருதயத்தை தன் வாழ்வியலாக கொள்கிற பொழுது இயேசுவிடமிருந்த அன்பு, அவரிடமிருந்த தியாகம், பிற ஆண் மக்களை மீட்டெடுக்கிற தாகம் எல்லாமே நமக்கும் வரும். எனவே இயேசுவின் திரு இதயத்தை நம் வாழ்வியலாக கொள்வோம். அவரிடம் நவநாள் ஜெபிப்போம், நம்மையே அர்ப்பணிப்போம், நம் குடும்பத்தை அர்ப்பணிப்போம். திருஹிருதய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நாளும் இனி வரும் நாளும் திருஹிருதய ஆண்டவரின் ஆசீரோடு நாம் நலமோடு மகிழ்ந்திருப்போம். நலமோடு மகிழ்ந்திருக்க ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன்.